ஏய் எங்கே ஓடுற? ஏய் சூப்பர். ம் இங்க பாருங்க ஒரே பக்கம் எவ்வளோ மயில் கிடைக்குதுன்னு. இங்கேயும் இது இவ்வளோ மயில் இருக்குது. மயில் வந்து பாருங்களேன் ஒரே பக்கம் எவ்வளோ மயில் கிடக்குதுன்னு. மயில் வந்துருக்கும். எப்படி இங்க ஒரே பக்கம் கிடக்குது? ஏதாவது பொறுக்கி போட்டிருப்பாங்களா? நம்ம வந்து எடுத்துட்டோமா? எறும்பு எறும்பு. இங்கே பாருங்க எவ்வளோ மயில் இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கு. ஹே இந்த எங்கே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஒரே பக்கம் கொண்டு வந்தெல்லாம் போட்டு போயிருமா மயில்? எப்படி எங்க எறும்பாமாங்க இரு. இங்கே நிறையா இருக்கு. சரி வா அந்த சைடு போ. நாய்க்குட்டி வேறு வருது கூடவே. வா வா. ஏன்னா பாட்டிக்கெல்லாம் கட்டி விட்டுக்குதுங்க. இது பிஸ்கெட் போட்டான்ட்டு கூடவே வருதுங்க. வச்சுக்கன்னு வாங்காமல் பார்க்குது. ம் பரவாயில்ல. நாய் பாருங்கள் எங்கே போனாலும் எங்கள் கூட ஏதோ நாய்க்குட்டி ஓடி வந்துடுது. வர இங்கே பாருங்கள் பொள்ளாச்சி இளநின்னு சொல்லுவாங்க. பொள்ளாச்சி தேங்காய் மரத்துக்கட்டிலேயே கிடக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஒரிஜினல் தேங்காய். என்னம்மாம்மா உனக்கு பொள்ளாச்சி பிடிச்சிருக்கா? பொள்ளாச்சி தான் நம்மளுக்கு இயற்கையான சூழ்நிலை, நேச்சுரல் நல்லா இருக்கு. ஃபுல்லாமே தென்னை மரம். பொள்ளாச்சி பிடிக்காத யாரும் இருப்பாங்களா? ஃபுல்லாகவே தென்னை மரம் தான். பொள்ளாச்சி இளநீர்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெளியில் குடிக்கிறதெல்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டே இல்லை. அது நாட்டு காயும் இல்லை. செவ்வழனி அங்கங்கே ஒரு மரம் வச்சுருப்பாங்க செவ்வழனி. இது எங்கள் தோப்பு கிடையாது. தப்பாக கெஸ் பண்ண. எங்கள் சொந்தக்காரங்க தோப்பு. எங்கள் அப்பாங்க உட்காந்துருக்காங்க. மாடு மேயறதுக்கோ எங்கள் மாடெல்லாம் மேயுது. கண்ணுக்குட்டியாக வாங்கினது இப்போ கொஞ்சம் மாடாயிடுச்சு. 1 வருஷம் ஆச்சு. கோயம்புத்தூர் இருக்கும்போது வாங்கினோம்மா. 5000 ரூபாய்க்கு வாங்கினேங்க சின்ன கண்ணுக்குட்டியாக. ஏதோ அதாவது உருப்படியாக வளர்த்து தராங்க எங்கள் வீட்டில். உங்கள் மாமனார். அப்புறம் என்ன சொல்லலாம்? இது என்னன்னு யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தான் மயிலரை கிடக்குதுன்ட்டு ஒடியாந்தா தெரியாதா யாருக்கும்? இங்கே பாருங்க கீழே எவ்வளோ மயிலரை கிடந்துச்சுன்னு. நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு என்ன சொல்லுங்கண்ணா அனுப்பிச்சிடுறோம். இது வீட்டில் வைக்கக்கூடாது, சாமி படத்தை விட்டு தான் வைக்கணும். இங்கேயே போட்டு போயிடும். காட்டில் தோப்புலேயே போட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நாய் பிடிச்சிருந்தா நாய் இதுவாரு ஒடியாவது பாருங்களேன். வந்துருச்சு பாருங்க திரும்ப. அங்கே போயிட்டு எங்கள் அப்பா உட்காந்துருந்தாங்க. அங்கே போயிட்டு அங்கே டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் டீ வாங்கிட்டு வந்தோமா, ஏதாவது சாப்பிடுவோம்னு சொல்லி கொடுப்பாங்கன்ட்டு அங்கே ஓடிட்டு திரும்ப இங்கே வந்தாச்சு. அங்கே எதுவும் கிடைக்கல போல், டீ மட்டும்தான் குடித்தாங்க. திரும்ப இங்கே ஓடி வந்துடுச்சு. பின்னாடி மேயறதா எங்கள் மாடு. இதான் கண்ணுக்குட்டி தான், இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஸ்ரீ. பாய்.